சூனாப்பானா யாரோ செய்வினை வச்சுட்டாங்கடா. இந்த சூனாப்பானாக்கே செய்வினையா? கொடுத்துருங்கடா. ஏகேஎம் கூட நான் வேணாண்டா எனக்கு. ஓ மை காட், ஓ மை காட். இந்த கிளாசியருக்கு அப்புறம் நம்ம ஸ்பின் பண்ண மாட்டோம்னு நம்மளோட அனைத்து ராஜதந்திரங்களும் தெரிஞ்சு இப்படி பண்ணுறாங்களே. நல்லா இருக்க மாட்டேங்கிறா பப்ஜிக்காரங்களா. கரெக்டாக அந்த 10,500 யூசி கேரண்டரில் தான் கொடுப்பீங்களாடா? கொஞ்சமாவது மனசாட்சி இல்லை. டே நிறைய மித்திக் ஹோலா ரெஸ்பரி ரெஸ்கல்லாம் எடுத்திருக்கேன்டா, பார்த்து கொடுங்கடா. கதற விடாங்க டே. ஒரு பெயிண்ட் டப்பா கொடுக்கலையாடா? நான் எதில் போயிட்டுறா அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன? டே மட்டி, இதெல்லாம் நான் கேட்டனடா மட்டி உங்கள்கிட்ட. ஏன்டா மட்டி இப்படி பண்ணுறீங்க? ஸோ பேட்ரா மட்டிஸ் நீங்கள். அந்த கிரேட்டு கொடுத்துருக்காங்க போல். ஆமாம், இந்த பாருங்க கைஸ், இது கொடுத்துருக்காங்க. ஒன்றா உடப்போமா, ரெண்டு உடப்போமா? ரெண்டாவே உடச்சிருவோம். கேரண்டரி வரல. சூப்பர்ரா சூப்பர்ரா. நீங்கள் நல்லா செய்திங்கடா, வச்சு செய்திங்கடா. உங்களால் இவ்வளோ தான் முடியுமா இல்லை இதுக்கு மேலேயுமா? 180க்கு 91 ஸ்பின் ஆயிடுச்சு காய்ஸ். இன்னும் 180 ஆட்டோமேட்டிக்காக அவனே கொடுத்துருவான். இவன் ஏன் இவ்வளோ பாடுபடுத்துறாங்கன்னு தெரில. கிளாசியரு வந்து தொலைடா சட்டி மண்டையா. டே பெயிண்ட் டப்பா கொடுங்கடா. 200 பெயிண்ட் டப்பா வேணும்டா ஹிட் எஃபெக்ட் வைக்க. ஏ மெட்டீரியலும் கொடுங்கடா. டே 14 மெட்டீரியல் வேணும்டா. ஏய் என்னடா இப்படி பண்ணுறீங்க? கொடுங்கடா. டே பப்ஜிக்காரங்களா, அறிவு கட்ட மட்டிகளா, கொடுங்கடா. டே வச்சு செய்யாதீங்கடா. டே சட்டி மண்டைங்களா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா. அநியாயம்டா. டே ஃப்ளஃபி எப்படியா இவ்வளோ வச்சிரு. ஃப்ளஃபி எப்படியா இவ்வளோ வச்சிரு. சூனாப்பானா பயம் விட்டு போச்சுடா அந்த பப்ஜிக்காரங்களுக்கு. திரும்ப ஏதோ ஒரு கேரண்டர் ரிவார்டா. டே டே ஒரு முடிவில் தான்டா இருக்கீங்க நீங்கள். கிளாசியர் கேரண்டர் கொடுத்தீங்க கரெக்டாக அதில் தான் கொடுப்பீங்க. அந்த கேரண்டர் ரிவார்டு வரையில் தான் கொடுப்பீங்க. 180 ஸ்பின்னுக்கு அப்புறம் நல்லா இருக்க மாட்டீங்கடா. நல்லாவே இருக்க மாட்டீங்க. Oh my god, so sad. டேய் வச்சு செய்யாதீங்கடா. வச்சு செய்வீங்களே, மனசாட்சி இல்லையாடா? ஏற்கனவே அடிக்கிற மலையில் பெய்கிற மலையில் ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கடா. மேற்கொண்டு நீங்களும் செய்யாதீங்கடா. சட்டி மண்டைங்களா, பயமுறுத்துறீங்களேடா. எத்தனைடா அடிச்சிருக்க கைப்புள்ள? 141 அடிச்சிட்டேன் காய்ஸ். இன்னும் இந்த 9 முடிஞ்சிச்சுன்னா இப்போ பாருங்க காய்ஸ். ஏகேஎம் கிளாசியர் கேரண்டடு வச்சு செய்யுங்கடா. செய்யுங்கடா, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கடா. நல்லா இருப்பீங்களாடா நீங்கள் சட்டி மண்டைகளா. நேரில் லேம்போ வாங்க வேண்டியவனெல்லாம் பப்ஜிலே லேம்போ வாங்க வச்சு அவனை நேரில் வாங்க விடாமல் பண்ணுறீங்க. கிளாஸ் இருக்கிறனால தான்டா சுற்றுறேன், இல்லைனா வாய்ப்பு இல்லைடா ராஜா. இதுதான் எங்களுக்கு தெரியுமே. இது என்ன உலக அதிசயம் மாதிரி பண்ணுற? கேரண்டட் வந்துருச்சு, கொடுத்து தானே ஆகணும். ஏகேமா கொடுக்குறாங்க பாருங்க கைஸ். கரெக்டாக ஏகேம் எப்போ கொடுத்தாங்கன்னா அதை கேரண்டட் 150 இதுக்கு தான் வந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி கொடுக்குறீங்களாடா. டே பெயிண்ட் டப்பா வேணும்டா எனக்கு. அட அறிவு கட்ட மாட்டீங்களா? ஷபா இப்போவே கண்ணை கட்டுது. டே இன்னும் எத்தனை ஸ்பின்ட்ரா இருக்குது? M4க்கு 160. ஏய் இன்னும் 70, 80, 19 தான் இருக்குது. M4 கேரண்டட் ரிவார்டு தானா? சூப்பர்டா. நல்லா இருப்பீங்கடா பப்ஜிக்காரங்களா. சட்டி மண்டையா நல்லா இருப்பீங்கடா. நீங்கள் மனசாட்சியே இல்லை. முடிவு பண்ணிருக்கீங்க. ஒரு முடிவில் தான்டா கொடுத்துருக்கீங்க கேரண்டட் ரிவார்டுன்னு. எல்லா விஷயம் பிடிங்கிட்டு கொடுக்குறோம். இந்தா M4 கிளாஸ் இருப்பேன் கேரண்டடு. காய்ஸ் இவங்க ஒரு முடிவில் தான் சைஸ் கொடுக்குறாங்க.
கேரண்டட்னா கேரண்டட் தான். அதான் தெரியுமேடா எங்களுக்கு, அதான் கேரண்டட் வந்துடுச்சு. இது என்ன புதுசா? இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. சரி கைஸ், நம்மகிட்ட என்ன எவ்வளோ இருக்குது? 3601 இருக்குது. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு மேட்டர்னா, அவங்க கொடுக்கவே இல்லை. கடைசி கேரண்டட் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏகேஎம்மும் அப்படி தான் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. M4 அப்டேட் பண்ணவே எனக்கு 14 மெட்டீரியல் தேவை. பெயிண்ட் வந்துட்டு எவ்வளோ தேவைன்னா 200 வேணும் ஹிட் எஃபெக்ட் அளவுக்கு வைக்கிறதுக்கு. ஹிட் எஃபெக்ட் அளவுக்கு வைக்கிறதுக்கு பெயிண்ட் வந்துட்டு 200 வேணும். பட் என்கிட்ட 144 தான் இருக்குது. ஸோ லெட் வி கோ டு தட் தான பிரபு ரன்வீர் சிங் கிட்ட போவோம். அங்கேயா தானப்பிரபு ரன்வீர் சிங் ஐயா, இங்கேயா இருக்கிறீங்க? உங்களை வேறு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பாருங்கள், உங்களை மறந்தே போச்சியா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? செய்யாதீங்கடா சாமிக்கு. பாடுறா பெரிய மெட்டீரியலு, ஆசமா, நாட் பேடு. போடு. சூப்பரு. சக்தி மண்ணைங்க ஏதோ கொடுத்துருக்குறாங்க. திரும்பவும் ஒரு கால் வந்துருச்சு ஃப்ளஃபி. ஐ ஆம் சாரி. நான் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை, ஸ்பின் பண்ணுற மாதிரி இல்லை. 10 ஒரு ரன்வீசிங் அடித்து பார்ப்போமா? ஆமாம், 10 அடித்து பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. சூப்பரு. இன்னொன்றா 8 9 10. நமக்கு வேறு கணக்கு தெரியாதே, கணக்கு விட்டோமா? சூப்பரா சூப்பரா, வேறு லெவல்ரா ஸ்பேர், வேறு லெவல்ரா. ஓகே, கடைசியாக 1891 வந்திருக்கான். 14 மெட்டீரியல் வந்துருச்சு கைஸ். சரி, இருக்கிறத வச்சு அப்டேட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஏகே வச்சாச்சு. அடுத்து என்ன கண்ணுப்பா இருக்குது? M4. ஒன்றும் புரியல கைஸ். கையும் ஓடல, காலும் ஓடல கைஸ். வாய் மட்டும் தான் கைஸ் ஓடிட்டு இருக்குது. M4 கிளாஸ் எடுத்து சந்தோஷத்தில். உங்களுக்கே தெரியும், என்ன தான் எக்ஸூட்ரு இருந்தாலும் லேம்போவினி இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு கிளாசியர் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் வை கிளாசியர். வை கிளாசியர் மீன்ஸ் ஃபார் திஸ். போட்டேன் கைஸ் லெவல் 2. அடுத்த லெவல் 2 போட்டோம். அடுத்து 3யும் போட்டோம் கைஸ். ஹிட் எஃபெக்ட்டுக்கு பெயிண்ட் டப்பா பத்தாது பாருங்கள். இங்கே பாருங்கள், 70 பெயிண்ட் டப்பா வேணுமே. பையன் சேர்த்துக்கோங்க கைஸ், இப்போதைக்கு இது போதும்.